நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில், இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் இணைந்து மிக உவகையுடன் கொண்டாடும் தியாக திருநாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவவும் சந்தோஷம் தழைத்தோங்கவும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இன்புற்று பெருவாழ்வு வாழவும் வாழ்த்துவதாகவும், இந்நன்னாளில் இந்தியாவில் வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு, குறிப்பாக புதுவை மக்களுக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில், புதுவை மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தனது உளம் கனிந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், ஈதல் என்ற நற்காரியத்தை மேற்கொள்வதன் மூலம் நல் சிந்தனையையும் தியாகத்தையும் மனப்பக்குவத்தையும் பெற வழிகாட்டும் இந்த இனிய நாளில் அன்பும் அறமும் மனித நேயமும் சமத்துவமும் ஓங்கி வளரட்டும் என வாழ்த்துவதாக கூறினார். அமைச்சர் ராஜவேலு தமது வாழ்த்து செய்தியில், தியாகத்திற்கும் பணிவுக்கும் இறை நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டாய் திகழும் இத்தியாக பெருநாளில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமது இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தமது வாழ்த்து செய்தியில், இந்திய நாட்டின் சுதந்திர போரில் பங்கு கொண்டு வெள்ளையனை எதிர்த்த வீர இஸ்லாமிய சகோதரர்களின் தியாகம் போற்றத்தக்கது. இந்த இனிய நாளில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை கூறி அல்லாஹ்வின் கருணையால் எல்லா யோகங்களையும் பெற்று வாழ வாழ்த்துவதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தமது வாழ்த்து செய்தியில், இஸ்லாமிய பெருமக்களின் ஈகை பண்பை பிரதிபலிக்கும் பண்டிகையான பக்ரீத் திருநாளில் இஸ்லாமியர்களின் 5 கடமைகளுள் ஒன்றான குர்பானியை நிறைவேற்றும் உன்னத பண்டிகை தினத்தில் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் உருவாக்கவும், எல்லோருக்கும் உதவும் ஈகை பண்பை வளர்க்கவும், ஒன்றுபட்ட இந்தியாவை ஒற்றுமையோடு வாழ்ந்து எல்லையில்லா இன்பம் பெற்று வாழ்வாங்கு வாழ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தமது வாழ்த்து செய்தியில், தலைவர் கலைஞர் சிறுபான்மையினர் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட சட்டத்தை கொண்டு வந்தார். எனவே சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கு திமுக என்றும் உறுதுணையாக செயல்படும். தியாக பெருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் தமது வாழ்த்து செய்தியில், புதுவை மக்களுக்கும் உப்பளம் தொகுதியில் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும், இந்த நாளில் சர்வ சமயத்தாரும் நல்லுணர்வை வளர்த்து புதுவையின் மாண்பை போற்றும் வகையில் ஒற்றுமையோடு வளமான வாழ்வு பெற்று இன்புற்றிருக்க வாழ்த்துவதாக கூறினார். அதுபோன்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தமது வாழ்த்து செய்தியில், ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகையில் தமது வாழ்நாளில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவும் உள்ளம் படைத்த இறைப்பணிக்கு நிகரான அறப்பணியை மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் புதுவை மக்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், மேலும் இந்த உன்னத நாளில் அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென வாழ்த்துவதாக தெரிவித்தார். புதுவையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ பேருந்து மீது மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் காயமடைந்தனர். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் பேருந்து நிலையம் அருகே பள்ளி மாணவர்கள் 17 பேரை ஏற்றி சென்ற ஆட்டோ ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ நிலை தடுமாறியதில் 2 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் ஆட்டோவில் இருந்த மற்ற குழந்தைகளும் பயத்தில் அலறினர். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எவ்வித உயிர் சேதமும் இல்லை. அளவுக்கு அதிகமான பிள்ளைகளை ஆட்டோ ஏற்றி சென்றதால் முன்னால் சென்ற பேருந்து நின்றதும் ஆட்டோவை கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்தில் மோதியது. இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க ஆட்டோக்களை போக்குவரத்து போலீசார் அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். குறிப்பிட்ட அளவில் மட்டுமே பிள்ளைகளை ஏற்ற வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநரை நம்பி ஆட்டோவில் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பும் பெற்றோர்களும் விரும்புகின்றனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் ஞானம் பெல்டன் குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்கள் நலனுக்காக போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க அரசு நடவடிக்கைகள் எடுத்தும் 17 மாணவ மாணவிகளை ஏற்றி சென்றது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் நெசவாளர்களுக்கு கூலி உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் 6000 நெசவாளர்கள் இருந்தனர். ஆனால் தற்பொழுது 1500 நெசவாளர்களாக குறைந்துவிட்டனர்.
எனவே நெசவாளர்களையும் நெசவு தொழிலையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நெசவாளர்கள் கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே தமிழகத்தை பின்பற்றி புதுவையில் கூலியை உயர்த்தி கொடுப்பது வழக்கம் என்பதால் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வழங்கப்பட்டுள்ளதை போன்று புதுவை நெசவாளர்களுக்கும் கூலி உயர்த்தி வழங்கப்படும். மேலும் அரசு பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என்றார். தொடர்ந்து பான்டெக்ஸ் துணிக்கு புதுவையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் புதுவை முழுவதும் பான்டெக்ஸ் நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவை வாப்ஸ் மற்றும் கெயில் இந்தியா நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் வாலண்டரி அசோசியேஷன் ஃபார் பீப்புள் சர்வீஸ் மற்றும் கெயில் இந்தியா லிமிடெட் சார்பில் கைபேசி பழுது, கணினி ஹார்டுவேர் மற்றும் பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதற்கான நிறைவு விழா நடைபெற்றது. வாப்ஸ் செயலாளர் அருள் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசுகையில், செல்போன் ரிப்பேரிங் அந்த கற்றுக்கூடிய சாதாரணமான விஷயம், சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு குழந்தை வறுமை கோட்டை மீறத்தில் குழந்தைகளே வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்காக ஒரு கான்செப்டே இருக்கும். குழந்தைகள் தரும் வருமானம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அவமானம் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கூட எடுத்திருப்பாங்க. நிறைய குழந்தைகள் அதை நல்லா ட்ரிங்க் பண்ணா இருப்பாங்க. ஒரு 30-45 வயசுல நேராக முடிச்சுட்டு செத்து போயிடுவான். அதன் பிறகு அந்த பெண்ணு இருக்கும். இந்த உலகத்தில் ஆண் மட்டும் இன்னொரு துறையை தேடிக்கிட்டா சமுதாயம் ஒன்றும் சொல்லாது. ஆனால் பெண் மட்டும் இன்னொரு துறையை தேடிக்கிட்டா சமுதாயம் வேறதான் சொல்லும். அதில் சமுதாயமாக இருக்கிறதுக்குள்ள அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து வேலைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புறாங்க. இன்றைக்கும் பல குடும்பங்கள் இருக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு, இந்த ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பீச்சு பக்கத்துலாம் பார்த்தா சின்ன குழந்தைகள்லாம் குழந்தைகள் வருமானம்ன்ற மாதிரி அவங்க வருமானத்துக்காக சூழல் அந்த குடும்ப சூழலை தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தவறு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா வாழ்க்கை வாழறது ஒரு 70 வயசு வரைக்கும் வச்சுக்கோம், 70 இயர்ஸ், அந்த 70 வருஷம். ஆனால் இந்த பிள்ளைகளை அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைக்கும் போது படிக்க வைக்கிறாங்க. நல்ல எஜுகேஷன் இல்லாத அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு படிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. இவங்க பிள்ளைகள் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பான், அவங்க கூட சூழல் செய்யலாமா. அந்த பிள்ளைய ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வந்துருவாங்க, நல்லா படிக்கிற பிள்ளை. அப்போ பார்த்தா அந்த குடும்பம் கஷ்டப்படுற ஒரு நிலைமையில் போயிடுது. அப்போ அதனால நேரத்தில் அந்த பிள்ளைகளை அவங்கள மாதிரி தொண்டு நிறுவனங்கள் பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் எடுத்து படிக்க வச்சு கவனிச்சாங்க. இன்னும் ஒரு 4-5 வருஷம் படிக்க வச்சுட்டு 10th ஒரு 400 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டா போதும், 12th ஒரு 1000 மார்க் கிராஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்களாம் படிக்க சொல்றாங்க. அவங்க வழியை பார்ப்போம். நீங்க ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் உருவாக்கணும். அதான் அந்த நோக்கம். தொடர்ந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் எஸ்பி சண்முகசுந்தரம், ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன், திட்ட அலுவலர் அசும்தா பிரேமலதா ஆகியோர் வாழ்த்தி பேசிய விழாவின் நிறைவில் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் சந்திரசேகர் நன்றி கூறினார். புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை கைது செய்த தமிழக அரசின் போக்கை கண்டித்து புதுவை சுதேசி பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராம்னால் கஃபே என்ற பெயரை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கடந்த 20ஆம் தேதி திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது நூற்றுக்கணக்கானவரை தமிழக அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. அதில் புதுவையை சேர்ந்த 19 பேரும் அடங்குவர். இதனை கண்டித்து புதுவை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சுதேசி பஞ்சாலை அருகில் மாநில பொருளாளர் பாலமுருகன் தலைமையில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, மக்கள் உரிமை கூட்டமைப்பை செயலாளர் சுகுமாரன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன், மனித உரிமை கவுன்சிலர் சக்திவேல் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், அமைப்பு நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று தமிழக அரசின் போக்கை கண்டித்து கோஷமிட்டனர். கல்லறை திருநாளை முன்னிட்டு புதுவை கல்லறைகளை அழகுபடுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் தங்களது குடும்பங்களில் மரித்தவர்களை நினைவு கூறும் வகையில் கல்லறை திருநாளை அனுசரித்து மரித்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வர். இக்கல்லறை திருநாளை முன்னிட்டு புதுவையில் கல்லறை தோட்டத்தில் வெள்ளை அடிக்கும் பணி தற்பொழுது மும்முரமாக நடந்து வருகிறது.
மேலும் மழையில் சரிந்த மண் கல்லறைகளை சரி செய்யும் பணியிலும் கல்லறை தோட்ட பாதுகாவலர்கள் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் கல்லறைகளில் புல்தரை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு கல்லறையையும் வெள்ளை அடித்து வர்ணம் பூசி பெயர் எழுதும் பணியினை மரித்தவர்களின் உறவினர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து கல்லறை திருநாளன்று கல்லறை தோட்டங்களை பூக்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மரித்தவர்களை நினைவு கூறுவர். புதுவை வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அறிவியல் கண்காட்சி பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு சிறந்த படைப்புகளுக்கு பரிசு வழங்கும் விழா பள்ளி துணை முதல்வர் ரங்கநாதன் தலைமையில் நடந்தது. ஆங்கில விரிவுரையாளர் முத்தையன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் தமது சொந்த செலவில் ஊக்க பரிசும் வழங்கி பாராட்டினார். மற்றும் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரத்தை மாணவிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். மற்றும் சுமார் 400 மாணவிகள் பங்கேற்ற விழாவில் ரத்த பிரிவை அறியும் சோதனையை ஆரம்பித்து வைத்து மரக்கன்றுகளை நட்டார். நிறைவில் தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.